காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் சூடு நார்மலாக இருக்கும்போது எந்த கிளைமேட்டில் இருந்தாலும் ஒரு சிலருக்கு இந்த உடல் சூடு அப்படின்ற பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். உடல் உஷ்ணத்தினால் நம்ம உடல்லையே நிறைய பாதிப்புகள். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா தலைமுடி உதிர்தல் பிரச்சனையிலேருந்து நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ட்ரைனஸ் வரைக்கும் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி ஆசனவாய் பகுதியில் ஆனஸ் ரீஜனில் பைல்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்கிறது டைரெக்டாக நமக்கு இந்த பித்தத்தோட சம்பந்தம் உடையது அப்படின்னு தான் சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. பித்தம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு உடல் உஷ்ணம், அழல் அப்படின்னு சொல்லுவோம். 3 நாடிகள், அந்த வாதம், பித்தம், கபம். இதில் இந்த பித்ததோடம் அப்படின்னு சொல்கிறது நமக்கு உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். இந்த உடல் உஷ்ணம் அதிகரிக்குதுன்னா பித்தம் அதிகரிக்கிறது அப்படின்னா, பொதுவாகவே இப்போது இருக்கக்கூடிய கிளைமேட்டில் பார்த்தோம்னா இந்த சம்மர் டைமில் நிறைய பேருக்கு உடல் உஷ்ணம் இருக்கும். உஷ்ணத்தினால் வரக்கூடிய நோய்களும் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு ஹீட் பாயில்ஸ் வரும். தோல் பகுதியில் பார்த்தோம்னா சின்ன சின்னதாக பிம்பிள்ஸ் மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். நிறைய ஹேர் ஃபால் ஆகும் காரணமே இல்லாமல். ஸோ ஒவ்வொரு கிளைமேட்டும் மாறும்பொழுது அதிகமான தலைமுடி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ட்ரை ஸ்கின். ஸோ ட்ரை ஸ்கின் இருக்குன்னா நம்ம ஸ்கேல்பில் பார்த்தோம்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும். ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஹேர் ஃபாலும் இதனோட சேர்ந்து இருக்கும். ரொம்ப ட்ரையாக தலைமுடி உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரை ஸ்கின், இதனால் ட்ரை ஆகும்போது பித்தம் அதிகமானாலோ உடல் சூடு அதிகமானாலோ நம்ம ஸ்கின்ல ஒரு வறண்ட தன்மை ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். வறண்ட தன்மைன்னு சொல்லும்போது ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிட்டு அங்கங்கே ஹைப்பர் பிக்மெண்டேஷன் நமக்கு தெரியும். ஸோ கருமை நிறத்தில் திட்டுக்களோ புள்ளிகளோ நமக்கு தெரியும். ஸோ கை வச்சு லைட்டாக நம்ம கீறும்போது வெள்ளை நிறத்தில் கோடு படிகிற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரைனஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த உடல் உஷ்ணத்தினால உடல் சூடு இதனால் பார்த்தோம்னா கண் எரிச்சல், ஸோ ட்ரைனஸ், ட்ரை ஐ சிண்ட்ரோம் அப்படின்ற பிரச்சனையே நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுனாலையும் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனாலையும் கண்களில் ஒரு ட்ரைனஸ் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி உடல் உஷ்ணம் அதிகமாகும்போது உடல் சூடு அதிகமாகுது அப்படின்னா இந்த டைஜஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறோம். அல்சர் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ டைஜஷன் சரியாக இல்லாததுனால பார்த்தோம்னா அல்சர் ப்ராப்ளம், ஆசிட் ரிஃப்ளக்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும், ஜெர்ட் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். இதை தாண்டி ரொம்ப உஷ்ணம் இருந்துச்சுன்னா மூலாதார சூடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த மூலாதார சூடு அப்படின்னு சொல்கிறது ஆசனவாய் பகுதியில், அதாவது மூலாதார சக்கரா நம்ம இடுப்புக்கு கீழே ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய கேப்பில், அந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடியது தான் மூலாதார சக்கரம். ஸோ எல்லா சக்கராவுக்கும் நம்ம உடலுக்கே ஒரு பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூலாதாரம் தான். இதில் உஷ்ணம் அதிகமாகும் பொழுது தான் உடலில் நிறைய பிரச்சனைகள் வருது. முக்கியமாக பார்த்தோம்னா அந்த ரெக்டம், நம்மளுடைய பெருங்குடல் பகுதியில் கடைசி பகுதியில் ஆனஸ் ஆசனவாய் பகுதி முடிகிற இடத்துல ரொம்ப உஷ்ணம் அதிகமாகிறதுனால ஒரு சிலருக்கு மோஷன் போகும்போதே அதிகமான ப்ளீடிங் இருக்கிறத பார்ப்பாங்க. இப்போ மோஷன் போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு ப்ளீடிங் அதிகமாகுது. இதிலே பைல்ஸ் கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இன்டர்னல் பைல்ஸ், எக்ஸ்டர்னல் பைல்ஸ், இந்த மாதிரி. ஸோ இந்த பிரச்சனைகள் பைல்ஸ் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளும் நம்ம உடல்ல உஷ்ணம் அதிகமாக இருப்பதனால் வரக்கூடியது தான். இதுக்கப்புறம் ஆனல் ஃபிஷர் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். கொஞ்சமாக வெடிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைம் மோஷன் போகும்போதும் அதிகமான வலியை தரக்கூடியதுன்னு சொல்லலாம். இது எல்லாமே நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுனால வரக்கூடியது. இதில் பெண்களை பொறுத்த வரைக்கும் உஷ்ணத்தினால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஏன்னு பார்த்தோம்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை உடல் உஷ்ணத்தினால பெண்களுக்கு அதிகமாக ஏற்படுதுன்னு சொல்லலாம். ஸோ பொதுவாகவே இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துச்சுன்னா உடல் எடை இழந்துக்கிட்டே இருப்பாங்க. லைட்டாக நம்ம தொட்டாலுமே இவ்வளோ சூடாக இருக்கிற மாதிரி இருக்கேவோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கின்லேயுமே வெளியில் தொட்டு பார்க்கும்பொழுதே அந்த அளவுக்கு உஷ்ணம் இருக்கும். நம்ம சாப்பிட்ற உணவு உடல்லையே சேராமல் வெயிட் கெயின் ஆகாமலே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் நம்ம உடலில் எதனால் ஏற்படுதுன்னா அதிகமான உடல் உஷ்ணத்தினால ஏற்படக்கூடியது தான். இப்போ இந்த உடல் உஷ்ணம் குறைப்பதற்கு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, சரியான அளவுக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஸோ இன்றைக்கி மிட் நைட் வரைக்குமே நிறைய பேர் முழிச்சிருப்பாங்க. 2 o'clock வரைக்கும், 3 o'clock அப்புறம் தான் தூங்கவே போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம தூங்கி விழிக்கக்கூடிய நேரத்தில் தூங்க போகிற ஒரு வழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது.
ஸோ அப்போது இரவு நேரத்தில் நமக்கு இந்த கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள், ஸோ உறக்கத்தில் இருக்கும்பொழுது தான் இந்த கல்லீரல், அதாவது லிவர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருதுன்னா நம்ம இரவு நேரத்தில் தூங்காமல் இருப்பது தான். ஸோ அப்போ தூங்காமல் இருக்கும்பொழுது இந்த கல்லீரல் பாதிப்பு ஏற்படுறதுனால பித்தம், கல்லீரலில் தான் நமக்கு வந்து அந்த பைல் எல்லாமே செக்ரீட் ஆகுது, பித்த நீர் அங்கே தான் நமக்கு செக்ரீட் ஆகுது. அப்போ பைலோட ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரும்பொழுது தான் பித்தம் அதிகமாகுது, உடல் சூடும் அதிகமாகுது. ஸோ போதுமான அளவுக்கு உறக்கம் இல்லாமல் இருக்கிறது இது ஒரு முக்கியமான காரணம், உடல் உஷ்ணத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம். அதுக்கப்புறம் அதிகமான அசைவ உணவுகள் நிறைய சாப்பிட்றது. ஸோ அசைவ உணவுகள் நிறைய சாப்பிட்றது, இதுலேயுமே ரொம்ப ஸ்பைசி அண்டு ரொம்ப காரமாக ரொம்ப ஆயிலி ஃபுட் எடுக்கும்பொழுதும் உடலில் சூடு அதிகமாக ஆரம்பிக்குது. இதை தாண்டி பார்த்தோம்னா நம்ம பாடியில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கும் போதும் உடல் சூடு அதிகமாகுது. இது எல்லாமே நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகிட்டே வருது. இதை சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம உடலில் தினமுமே வாரம் ஒரு 2 முறையாவது எண்ணெய் குளியல் ரொம்ப அவசியம். இதில் முக்கியமாக நார்மலாக நம்ம வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி நான் குளிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த எண்ணெய் நம்ம ரெடி பண்ணிவிட்டு இந்த ஆயிலை யூஸ் பண்ணும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டில் இந்த கோடை காலத்தில் இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தி குளிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இதில் என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மருதாணி இலைகள் ரொம்ப முக்கியம். ஸோ மருதாணி இலைகளை அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சிடணும். இந்த மருதாணி இலைகளோட நன்னாரி இருக்கு இல்லைங்களா, நன்னாரி பவுடர் சேர்க்கணும், வெட்டிவேர் பவுடர் இதில் சேர்த்துக்கணும். இந்த மருதாணி அரைச்ச இலைகள் பச்சையாக இருக்கணும், மற்ற ரெண்டுமே வந்து அதனோட பவுடர்ஸ், நன்னாரி வெட்டிவேர் இது ரெண்டுமே பவுடர் எடுத்துக்கணும். அதனோட சீரகமும் பொடி பண்ணி எடுத்துடணும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லெண்ணெயோடு சேர்த்து நம்ம காய்ச்சணும். ஸோ நல்லெண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி நம்ம பயன்படுத்திட்டு வரணும். ஸோ தொடர்ந்து இந்த எண்ணெயை எப்படின்னா வாரம் 2 முறை நம்ம பயன்படுத்திட்டு வரணும். ஸோ வாரம் 2 முறை இந்த எண்ணெயை தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் முக்கியமாக நீராகாரம், நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணத்தை குறைப்பதற்கு நீராகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தினமும் காலையில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நீராகாரம் குடிக்கணும். இதை தாண்டி நம்ம உணவில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்க்கறது, ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது உடல் உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும். சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய குங்குளிய வெண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிசன் இருக்குது. இந்த மெடிசன் எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூலாதார சூடு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, இதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு இந்த குங்குளிய வெண்ணெய் அப்படின்ற மருந்து பயன்படுது. இதை வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து தினமும் காலையில் மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடலில் அவ்வளவு உஷ்ணம் இருந்தாலும் அதை தணிக்கிறதுக்கு இந்த குங்குளிய வெண்ணெய் நமக்கு பயன்படுது. இதனுடைய பார்த்தோம்னா இந்த இளநீர் வாரத்துக்கு ஒரு 3 நாள் இளநீர் குடிக்கணும். இந்த இளநீரை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் நான் குங்குளிய வெண்ணெய் சொன்ன மாதிரி அதிலேயே செய்யக்கூடிய குங்குளிய பற்பம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. அப்போ இளநீரில் ஒரு சிட்டிகை அளவு இந்த குங்குளிய பற்பம் அப்படின்ற மெடிசனை ஆட் பண்ணி வாரம் 3 நாள் நம்ம குடிச்சிட்டு வந்தாலும் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குணமாகும். ஸோ அப்போ உஷ்ணம் குறைவதற்கு நான் சொன்ன இந்த தைலம் வாரம் 2 நாள் நம்ம பயன்படுத்தினாலே அதிகமான உடல் சூடு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.